சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 10ஆம் தேதி தமிழகம் வருகிறது துணை ராணுவப் படை. முதற்கட்டமாக 50 கம்பெனி துணை ராணுவப் படையினர் தமிழகம் வரவுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் இன்று நடைபெறும் தேசிய வட்டமேசை மாநாடு. மாநில தேர்தல் ஆணையர்கள், மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்று தேர்தல் செயல்முறைகள் குறித்து ஆலோசனை. இரண்டு நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் வருகையொட்டி குமரி மாவட்டத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்பு. மத்திய பிரதேசத்தில் விவசாயிகளுடன் காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே, ராகுல் காந்தி இன்று உரையாடல். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கேட்டறிகின்றனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு. 1 முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு மார்ச் 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. திருப்பூரில் தந்தை மற்றும் 4 வயது மகனை தாக்கிய போதை கும்பலுக்கு சாதகமாக செயல்பட்ட போலீசார். காவல்துறையினர் புகாரை ஏற்க மறுத்து மகன் கண்முன்னே தந்தையை தாக்கிய அவலம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து டிரம்ப் விதித்த வரி வசூலை இன்று முதல் நிறுத்தும் அமெரிக்கா. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்த நிலையில் அமெரிக்க சுங்கத்துறை அறிவிப்பு. திமுகவின் மகளிர் சக்தி என்ஜினுக்கு முன்னால் அதிமுகவுடன் டப்பா என்ஜின் தாக்குப்பிடிக்காது என மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஓடாத ஓட்டு என்ஜினை மக்கள் விரட்டியடிக்கப் போவது உறுதி என இபிஎஸ் பதிலடி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ள வி.கே. சசிகலா. புதிய கட்சி மற்றும் தேர்தல் கூட்டணி குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 5,67,0380 வாக்காளர்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலில் 74.07 லட்சம் பெயர்கள் நீக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் பின்னடைவு. நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம். 46 முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். முகமது யூனிஸ் நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டவிரோதமானது. வங்கதேச அதிபர் முகமது ஷஹாபுதீன் குற்றச்சாட்டு. மனசாட்சியே இல்லாமல் கரூர் சம்பவத்தில் தன் மீது பழி போட்டது ஏன்? வேலூர் பொதுக்கூட்டத்தில் விஜய் ஆவேசம். எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? உலகளவில் மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கம் வாங்குவதே தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம். தங்கம் உள்ளிட்ட உலோகங்களின் இறக்குமதியை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். அதிமுக ஆட்சியில் பள்ளியில் படிக்கும் போதே 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டது. திமுக தேர்தலுக்காக கல்லூரி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதாக சி.வி. சண்முகம் விமர்சனம். லக்னோவில் தந்தையை கொலை செய்து உடலை வெட்டி ட்ரம்முக்குள் அடைத்த மகன். போட்டித் தேர்வுக்காக தந்தை அதிக அழுத்தம் கொடுத்ததால் கொலை செய்ததாக மகன் வாக்குமூலம். பீகாரில் கல்வி நிலையங்கள் அருகே மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மீன் இறைச்சி விற்பனைக்கு தடை. பாஜகவைச் சேர்ந்த பீகார் மாநில துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா அறிவிப்பு.
ஹரியானா மாநிலம் குருகிராமில் பொருட்களை டெலிவரி செய்யும் பணியில் ரோபோக்கள், ட்ரோன்கள் மற்றும் ரோபோக்கள் மூலம் டெலிவரி செய்யும் திட்டம் முதல் முறை அறிமுகம். இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும். புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. அசாமில் பாஜகவின் அட்டவணைப்படி காங்கிரஸ் தலைவர்கள் படிப்படியாக பாஜகவில் இணைவார்கள். அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தகவல். இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை அளிக்கும் கோல்டன் ஹாரிசன் ஏவுகணையை இந்தியாவிற்கு வழங்க இஸ்ரேல் சம்மதம். பிரதமர் மோடி நாளை இஸ்ரேல் செல்ல உள்ள நிலையில் ஏவுகணை குறித்து பேசப்படும் என தகவல். நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட அஞ்சுதி போர்க்கப்பல் சென்னை துறைமுகத்தில் வரும் 27ஆம் தேதி முதல் கடற்படையால் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் நியூயார்க் உட்பட வடகிழக்கில் வீசும் கடுமையான பனி புயலால் மக்கள் பாதிப்பு. 3.5 லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு. நியூயார்க்கில் அவசர நிலை பிரகடனம். உக்ரைன் மீது 126 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. மாஸ்கோவில் விமான நிலையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா பதிலடி. தொழிலாளர் கட்சியின் பொதுச் செயலாளராக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தேர்வு. தொழிலாளர் கட்சியின் 9வது மாநாட்டில் கிம் ஜாங் உன் மீண்டும் ஒருமனதாக தேர்வு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஜிம்பாப்வே அணியை பந்தாடிய வெஸ்ட் இண்டீஸ் 254 ரன்கள் குவித்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி. T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. இலங்கையில் நடைபெறும் போட்டி பல்லேகேலேவில் இன்று இரவு 7 மணிக்கு தொடக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். முதல் ஒருநாள் போட்டி பிரிஸ்பேனில் இன்று காலை 9:20 மணிக்கு தொடக்கம். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று தொடக்கம். கோப்பையை வெல்ல கர்நாடக, காஷ்மீர் அணிகள் பல பரீட்சை. பந்தை சேதப்படுத்திய சம்பவத்திற்கு பிறகு முதல் முறை தென்னாப்பிரிக்க செல்லும் ஆஸ்திரேலிய அணி. சர்ச்சையில் சிக்கிய ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் உள்ளிட்ட வீரர்கள் டெஸ்ட் தொடருக்காக 8 ஆண்டுகளுக்கு பிறகு பயணம்.